இவர்கள்தான் இப்போது தாவேகாவை அலங்கரிக்கும் மிகச்சிறந்த ஆளுமைகள். தாவேகாவுடைய மக்கள்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்க? வழக்குகள் இருக்கத்தான் செய்யுது. நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன். ஆனால் வழக்குகள் இருந்தாலும் நாங்கள் அதை எதிர்க்கப் போவதில்லை. சட்டம் தன் கடமையை செய்யும். செந்தில் பாலாஜி குட்கா விற்கலே, அவர் டாஸ்மாக்ல தானே காசு அடிச்சுட்டு போனார். 10 ரூபாய் எக்ஸ்ட்ராக்கு வாங்கினு பாட்டு படிச்சீங்களே, இப்போ அது தொடருது. நேயர்களே, 37 வழக்குகள், 100 கோடி மோசடி. 37 வழக்குகள், 100 கோடி ரூபாய் மோசடி. சிபிஐயால் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இந்த அமைப்பால் கைது செய்யப்பட்ட ஒருத்தர். இது அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர். மற்றொரு அமைச்சர் விராலிமலை விஜயபாஸ்கர். இவர் மீது 2 அமலாக்கத்துறை வழக்குகளும், லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகளும், 1 சிபிஐ வழக்குகளும் உட்பட 5 வழக்குகள். அதில் குட்காவில் 40 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாகவும், இன்னும் பல வழக்குகள் அதிகார தலைமையின் மீது, தன் பெண் மனைவியின் மீது ஏராளமான சொத்துக்களை சேர்த்ததாகவும், ஆர்கே நகரில் பிடிபட்ட 85 கோடி ரூபாயை கள்ளப்பணமாக கொடுக்க முயன்றதாகவும், இவர்கள்தான் இப்போது தாவேகாவை அலங்கரிக்கும் மிகச்சிறந்த ஆளுமைகள். தோழர்களே, தமிழக அரசியலில் எவ்வளவு பெரிய மோசடி நடக்கின்றது. முதலிலே விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், அவர் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனால் கைது செய்யப்பட்டவர். 100 கோடி பெருமானம் உள்ள ஒரு சொத்தை பறித்தார். கள்ள டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி செய்தார். பல நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டு மறையிலிருந்து வெளியே வந்தவர். இன்னும் பல ஊழல் வழக்குகளிலே ஏராளமாக சிக்கியிருக்கிறவர். 37 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அதில் 7 வழக்குகளில் அவருக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது, அல்லது அது மீண்டும் அப்பீல் செய்யப்படலாம். இந்த மாதிரி கோடிக்கணக்கான வருமானத்திற்கு அதிக சொத்து சேர்த்தது கொஞ்ச நெஞ்சமல்ல எம்ஆர் விஜயபாஸ்கர். வேலுச்சாமிபுரம் என்கின்ற 41 பேர் படுகொலை செய்யப்பட்ட தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் பிரச்சாரத்தில் இவருடைய தொகுதிதான் உண்டு. 1800 வாக்குகளில் மதி அழகனை தோற்கடித்தவர்தான் இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர். தாவேகாவின் மதி அழகனை 1800க்கும் மேற்பட்ட சொச்சம் வாக்குகளில் அவர் செய்தார். இப்பொழுது இவருடைய கிளீன் மிஸ்டர் எம்ஆர் விஜயபாஸ்கர் யார்? அவர் மீது எத்தனை வழக்குகள், எவ்வளவு விவகாரங்கள் என்பதை நீங்கள் முதலாவதாக தெரிந்து கொண்டீர்கள். இரண்டாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விவகாரம், விஜயபாஸ்கர் என்கின்ற விராலிமலை, புதுக்கோட்டை மாவட்டம். இவர் மீது எத்தனை வழக்குகள் இருக்கிறது? 5 வழக்குகள். அதில் ஆபத்தான வழக்குகள் 5, மீதி மற்ற வழக்குகள் வேறு. 2 அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், 2 லஞ்ச ஒழிப்புத்துறை, 1 சிபிஐ வழக்கு. என்ன காரணத்திற்காக ஒரு மருத்துவர், மனிதர்களின் உயிரை காக்க வேண்டிய மருத்துவர், ஆபத்தான குட்கா, மாவோ, ஹான்ஸ் போன்ற வட இந்திய மோசமான பொருட்களை உட்கொண்டால் அவர்களுக்கு ஏற்கிற நீண்ட தூர பாதிப்பு, கேன்சர், புற்றுநோய்கள் பற்றியெல்லாம் ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவர். எவ்வளவு மோசக்காரன் பாருங்க. இந்த மோசக்காரன், இந்த மோசமான மனிதன் மனிதர்களுக்கு எதிராக தீவினை செய்யக்கூடிய மாவோவுக்கும் குட்காவுக்கும் 40 கோடி வாங்கி கொண்டு, மாதம் 14 லட்சம் வேறு பணத்தை வாங்கி கொண்டு, பொதுச்சொத்தில் காவு கொண்டு, வாக்குக்கு பணம் கொடுத்த வகையில் 85 கோடி டைரியிலே பிடிக்கப்பட்ட மாதவ ராவ் என்கின்றவரின் மூலம் சிக்குண்டு போன
இவரும் இப்போது தாவேகாவை அழகுபடுத்துகிறார்கள். தாவேகாவுடைய மக்கள்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, வழக்குகள் இருக்கத்தான் செய்கிறது. நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன். ஆனால் வழக்குகள் இருந்தாலும் நாங்கள் அதை எதிர்க்கப் போவதில்லை. சட்டம் தன் கடமையை செய்யும். இப்பொழுது 50 நாட்களில் மக்களுக்கான முதல் வாக்குறுதியை அவர்கள் மீறிவிட்டார்கள். அப்படி சேர்க்க வேண்டும் என்று என்ன ஒரு விவகாரம். இடத்தை ஆட்டையை போட்டார், சொத்தை கள்ள கணக்கு எழுதி அரச பணத்தை நோக்கினார். இதெல்லாம் நாம் கொஞ்சம் கருணையோடு ஏற்றுக்கொள்ளலாம். ஊழல், திருட்டு என்பது மகா திருட்டு. அவன் எடுத்திருக்கிற அந்த சத்திய பிரமாணத்துக்கு எதிரானது, ஒட்டுமொத்த சமூகத்துக்கு எதிரானது. எம்ஆர் பாஸ்கர், விஜயபாஸ்கர் ரவுடித்தனம் செய்திருக்கிறார். 100 கோடி ரூபாய்க்கான சொத்தை கள்ளத்தனமான போர்ஜரி செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பயங்கரவாதம், எவ்வளவு பெரிய மணி லாண்டரிங் கேஸ். 37 வழக்குகள், சிறையிலும் அடைக்கப்பட்ட இவரைத்தான் நல்ல மனிதனாக விஜய் சேர்த்திருக்கிறார். அதைவிட கொடுமை என்னவென்றால், உயிர்களை காக்க வேண்டிய விஜயபாஸ்கர் இவ்வளவு பணத்தை வாங்கிட்டு எப்படி மனசாட்சியோடு இருந்தார்? இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ நமக்கு கேள்வி, மக்களிடத்தில் நீங்கள் என்ன சொல்லி கொண்டு வந்தீர்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுகவினரை போல் இல்லை, லஞ்சம் வாங்க மாட்டோம், லஞ்சம் வாங்குவரை அனுமதிக்க மாட்டோம், கூட்டு கல்லாப்பட்டியை போன்று நடக்க மாட்டோம், உண்மையாளர்களாக இருப்போம், எளிய பின்னணி கொண்ட மக்களை தான் இணைப்போம், ஏழைகளுக்கும் அபலைகளுக்கும் அனாதைகளுக்கும் வாழ்வியல் செய்வோம், எல்லாம் சொன்னீங்களே. ஆனால் இந்த ஆட்களை கொண்டு வந்து இவ்வளவு பெரிய படுபாதக நயவஞ்சகர்களை, இவ்வளவு பெரிய மோசக்காரர்களை, போர்ஜரி செய்தவர்களை, மக்கள் சமூகத்தை அழிப்பவர்களை, சாராயம் கொடுப்பதை விட டாஸ்மாகை விட கொடுமை. பல குடும்பங்கள் இன்னைக்கு அழிஞ்சு போய்கிட்டே இருக்கு. இந்த குட்கா மாவோவில் பிள்ளைகள் வளர்ந்து படிக்க வேண்டிய நேரத்தில் அப்பா செத்து போயிடுவார். காரணம் போதை. இப்படிப்பட்ட போதையை ஒரு மருத்துவன் செய்திருக்கிறான் என்றால், அந்த மருத்துவன் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை அலங்கரித்திருக்கிறான் என்றால், மிஸ்டர் கிளீனாக தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கிற விஜய் தாவேகா என்ன பதில் சொல்லும்? எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய மனித உயிர்களுக்கு ஏமாற்று. மனம் வலிக்கிறது தோழர்களே, மனம் வலிக்கின்றது. இன்றைக்கு இவர்களுடைய நடவடிக்கை இப்படியே தொடருமானால், இப்படியே செல்லுமானால், தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை இழந்து போவார்கள். இதைத்தான் திமுக செய்தது, அதிமுக செய்தது, மத்தியிலே பாஜக செய்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சாங்க? நல்ல ஆட்சியாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் எளிய பின்னணி கொண்ட மக்களை தான் சேர்த்துருக்கீங்க. தலித் சகோதரர்கள் 8 பேர் ஆக்கியிருக்கீங்க. ஆனால் மற்றவர்களை கூட சேர்க்கலாம். இவ்வளவு பெரிய அராஜகவாதிகளை, மனித சமூகத்திற்கே ஊர் உழைக்கக்கூடிய மகா பாவத்தை செஞ்ச குட்கா வழக்கின் பல குடும்பங்களை அழித்து பல கோடிகள் செய்த விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், அது ஒரு பக்கம். ரவுடிசத்தின் 37 வழக்கு, இவர் மீது 5 வழக்கு. இவர்களை வைத்துக்கொண்டு நல்லாட்சி எப்படி கொடுப்பீங்க? கேட்டால் சொன்னாங்க, மந்திரி பதவி கொடுக்க போகிறதில்ல. வேற என்ன எந்திரி பதவி கொடுக்க போறீங்க? இவர்களை சேர்ப்பதுன்னு என்ன வந்துடுச்சு? அப்படின்னால் உங்களுக்கும் திமுகவுக்கும் ஏனைய ஆட்சியாளர்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? ரவுடிசம் என்ன விஷயம்? செந்தில் பாலாஜி என்ன விவகாரம்? செந்தில் பாலாஜி குட்கா விற்கலே, அவன் டாஸ்மாகில் தானே காசு அடிச்சுட்டு போனார். 10 ரூபா எக்ஸ்ட்ராக்கு வாங்கினு பாட்டு படிச்சிங்களே, இப்போ அதுவும் தொடருதே. அப்போ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்ற கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள், பெண்கள் கேட்க ஆரம்பித்துவில்லை, இனி ஆரம்பிப்பார்கள். இது மிகப்பெரிய அநியாயமான செயல். இது சமூகத்திற்கு, தமிழ் சமூகத்துக்கு செய்கிற ஒரு அயோக்கியத்தனமான விவகாரம். இவ்வளவு பெற்ற மோசக்காரர்களை சேர்த்தது மிகப்பெரிய அநீதியாகத்தான் நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்த கடையாக நல்லவர்களை போன்று இவர்கள் வேடமிடுகிறார்களா? இது மாதிரி மனித சமூகத்தின் விரோதிகளை, மக்களாட்சியின், மக்கள் தர்மத்திற்கு விரோதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இந்த அபாயகரமான ஊழல் பேர்வழிகளை சேர்த்து கொண்டு மிகச்சிறந்த ஆட்சி இவர்கள் எப்படி கொடுக்க போகிறார்கள் என்ற கேள்வி இப்போது தமிழ்நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தவில்லை என்றாலும் நாளை ஏற்படுத்தக்கூடிய அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் உண்மை. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.